ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 6 பாலிட்டி சொசைட்டி இன் போஸ்ட் மௌரியன் பீரியட். இந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டான லெசன் நமக்கு யூனிட் 6 பொறுத்த வரைக்கும். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க, நான் ஸ்டோரி டைப்பில் சொல்ல போகிறேன். இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் பார்க்கலாம். ஆஃப்டர் மௌரியன் டிக்ளைன், மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் பல வெளிநாட்டு படையெடுப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இண்டோ கிரீக்ஸ், சாகாஸ், பாத்தியன்ஸ், குஷானாஸ் இவங்க எல்லாருமே படையெடுத்து வந்திருப்பாங்க. இந்த படையெடுப்பு எல்லாமே அக்கல்ட்ரேஷன் அண்டு கல்ச்சுரல் அசிமிலேஷன், பண்பாட்டு இணைப்புக்கும் ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் வர்த்தக விரிவாக்கத்துக்கும் வழிவகுத்திருக்கும். அதே மாதிரி எந்தெந்த நாடுகள் கிட்டனா சென்ட்ரல் ஏஷியாலையும் மெடிட்டேரியன் வேர்ல்டுலையும் நமக்கு பண்பாட்டு இணைப்பு வர்த்தக விரிவாக்கம் நடந்திருக்கு. இந்தோ கிரீக்கோட இன்டராக்ஷன்ஸ், இந்தோ கிரேக்க தொடர்பு அப்படின்னு வரும்போது அலெக்சாண்டருடைய இன்வேஷன் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வேஷன். இதில் தான் இந்தியா கிரீக் கிட்ட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அலெக்சாண்டர் நிறையா அவருடைய ஆளுநர்களை இந்தியாவோட எல்லையில் விட்டுட்டு போயிருப்பார். சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிறவர் அலெக்சாண்டர் விட்டுட்டு போன ஒரு இம்பார்ட்டண்ட்டான கவர்னரான செலூக்கஸ் நிக்கேடர் அப்படிங்கிறவரை தோக்கடித்து அமைதி உடன்படிக்கையை போட்டிருப்பார். அதே மாதிரி மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற கிரீக்க தூதர், கிரீக் அம்பாசிடர் பாட்டலிபுத்ராவுக்கு அனுப்பப்பட்டிருப்பார். சந்திரகுப்த மௌரியா காலத்தில் நடந்தது அதுக்கு அடுத்து வந்த பிந்துசாரா அசோகருடைய ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கும். யவனர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிரேக்கர்களை குறிக்கிறதுக்காக நம்ம இந்திய நூல்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த யவனர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் சமூக மற்றும் நிர்வாக துறைகள்லையும் நிறையா தாக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம உருவாக்குன நம்மக்கிட்ட இருந்த நிறையா லக்ஸுரி கூட்ஸை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க நாடுகளுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இங்கே லக்ஸுரி கூட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்தியாவிலேயே நெய்யப்பட்ட துணிகள், ரத்தினங்கள், வாசனை பொருட்கள் இது எல்லாமே யவனர்களான கிரேக்கர்கள் அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நிறையா லேண்டு மூலிமா லேண்ட்லேயும் ட்ரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. கோஸ்டல் ரூட்ஸ் கடல் வழியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து இண்டோ கிரீக் ரூலர்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது செலூசிட் பேரரசு. இந்த செலூசிட் பேரரசு 250 பிசி காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே வீக் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வந்த டெமிட்ரிஸ் II அப்படிங்கிற அரசர் 2 மொழிகளில் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க, கிரீக் அண்டு கரோஷ்டி. இவங்களுக்கு அடுத்து வந்த மியந்தர் அப்படிங்கிற அரசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர். புத்த மத நூலில் மிலிந்த பஞ்சா அப்படிங்கிற பெயரில் தான் அந்த மிலிந்தர் அப்படிங்கிற அரசரை குறிப்பிட்டிருப்பாங்க. இதனால தான் இவருடைய பெயர் மிலிந்தர் அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்த ஆன்டியல் சிடாஸ் அப்படிங்கிற அரசர் ஹெலிடோடோரஸ் அப்படிங்கிற தூதரை ஆதரிச்சிருப்பார். இந்த தூதர் விதிசாங்கிற இடத்துல கருடத்தூணை நிறுவியிருப்பார். அடுத்தது சாகாஸ், பாத்தியன்ஸ் அண்டு குஷானாஸ். மவுஸ் இல்லை மோகான்னு அழைக்கப்படுறவர் தான் சாகாஸோட ஃபர்ஸ்ட் அரசர். இதுக்கு அடுத்து வந்த ஏசிஸுங்கிற அரசர் தான் இண்டோ கிரீக்கோட பேரரசை தோக்கடிச்சிருப்பாங்க. நிறையா ஹிந்து பெயர்களில் இருக்கிற கடவுள்களை நாணயங்களில் பொறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பீரியடில் தான் மகாராஷ்டிரபதாஸ் அப்படிங்கிற நிர்வாக அதிகாரி இருந்திருக்காங்க. ருத்ர தம்மன் அப்படிங்கிறவர் சாகாலே ரொம்ப ஃபேமஸான ரூலர். இவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது ஜுனாகத் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. சாகாஸுக்கு அடுத்து பாத்தியன்ஸ் வந்திருப்பாங்க. பாத்தியன்ஸுக்கு அடுத்து குஷானாஸ் வந்திருப்பாங்க. குஷானா ரூலரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க 2 பேர் குஜுலு கத்வைசிஸ், விமா கத்வைசிஸ். இந்த 2 அரசர்களும் குஷானா அரசர்களில் ரொம்ப முக்கியமானவங்க. குஷானாலேயே ரொம்ப முக்கியமானவங்க கனிஷ்கா. மகாயானா புத்திசத்தை ஆதரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 4வது புத்த கவுன்சிலில் நடத்தினவங்களும் இந்த கனிஷ்கா தான். கனிஷ்காவோட காயின்ஸ் எல்லாமே ரோமன் காயின்ஸுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் இருந்திருக்கும். அதனால தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி புத்திஸ்டோட 4th கவுன்சிலை இவங்க நடத்தியிருப்பாங்க. அடுத்தது ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். கனிஷ்கா நிறையா தத்துவ ஞானிகளை ஃபிலாசபர்ஸை ஆதரிச்சிருப்பாங்க. அஸ்வகோஷா, பர்சா, வசுமித்ரா, நாகார்ஜுனா இவங்க எல்லாமே இவங்க ஆதரித்த ஃபிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள். கனிஷ்கா பீரியடில் தான் காந்தாரா ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்ட்டாக இருந்திருக்கும். இது இந்தோ கிரேக்க கலாச்சார கலப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட். அதுக்கடுத்து மதுரா ஸ்கூல் அப்படின்னு வரும்போது ரெட் சாண்ட்ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ். இது எல்லாமே நமக்கு சிவப்பு மணல் கற்களால் உருவாக்கப்பட்ட சிற்பங்களாக இருந்திருக்கும். அதே மாதிரி நிறையா ராக்கட் ஆர்கிடெக்சர், குடைவரை சிற்பங்கள் இவங்க பீரியடில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அஜந்தா, கச்சேரி கேவ்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கீ லிட்டரி ஒர்க்ஸ், இவங்க பீரியடில் இருந்த இலக்கிய துறை எல்லாமே புத்த சரித்திரம்,
சாரிபுத்திர பிரகாரணா, மனுஸ்மிருதி, காமசூத்ரா, அஷ்டசாஸ்திரா இது எல்லாமே இவங்க பீரியடில் இருந்த இலக்கிய படைப்புகள். அடுத்து தமிழ் கிங்டம்ஸ், தென்னிந்திய அரசுகள் மற்றும் வர்த்தகம் அப்படின்னு வரும்போது தெற்கில் நமக்கு நார்த்து சைடு சதவாகனாஸ், சவுத்து சைடு சேரா சோழா பாண்டியாஸ் இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டுமே கான்டெம்பரரி. இந்த ரெண்டு அரசர்களுமே சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு சங்க இலக்கியத்திலையும் சிலப்பதிகாரம் மணிமேகலையில் நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு வரும்போது மெடிட்டேரியன் சீல ரோம் ட்ரேட் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நிறையா நடந்துட்டு இருந்திருக்கும். ஈஜிப்டியன் செயலரான ஹிபாலஸ் அப்படிங்கிறவர் காற்றின் பருவமழை காற்றின் திசையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹி டிஸ்கவர்ட் மான்சூன் வின் பேட்டர்ன். இந்தியாவுக்கும் ரோமனுக்கும் நடுவில் இருந்த கடல் வழி வர்த்தகம் அதிகரிச்சிருக்கும். அடுத்து தமிழ் ரோம் ட்ரேட். தமிழ் ரோம வர்த்தக உறவுகள், ரோம நாணயங்கள் அரிக்கமேட்டில் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. முதல் கட்டத்தில் மேற்கு கடற்கரை துறைமுகம் வழியாக தான் வர்த்தகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நமக்கு தேவையில்லை, மேற்கு கடற்கரைலாம் போக தேவையில்லை, நம்ம கோரமண்டல் கோஸ்ட்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வர்த்தகத்தில் ஏற்றுமதியான பொருட்கள் மிளகு, முத்து, யானை எலும்பு, பட்டு, இறக்குமதியான பொருட்கள் நாணயம், பவளம், வெள்ளி எல்லாமே நமக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஃப்ளூவன்ஸ், வெளிநாட்டவர் தாக்கம் அப்படின்னு வரும்போது யவனர்கள் நம்மளோட தமிழ் துறைமுகங்களில் தங்கி அவங்களுக்குன்னு ஒரு தனி குடியிருப்பை, புகாரில் ஒரு தனி குடியிருப்பை உருவாக்கி வர்த்தகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் நிறையா வணிகர்கள் இருந்திருக்காங்க, இராணுவத்தினர், உலோக நிபுணர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, சோல்ஜர்ஸ், கிராஃப்ட்மென்ஸ் அண்ட் மெட்டல் ஒர்க்கர்ஸ். அதுக்கடுத்து இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் இந்தோ ரோமானிய நாணயங்கள் பரவலாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது வர்த்தக வளர்ச்சிக்கும் நகரமயமாதலுக்கும் ரொம்ப முன்னோடியாக நம்ம வந்து பார்க்குறோம். இதான் நம்மளுடைய எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன்ஸ். பிகாஸ் இந்தியாவில் நமக்கு இந்தியன் அண்ட் ரோமன் காயின்ஸ் நிறையா ட்ரேடில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், முடிவு அப்படின்னு வரும்போது மௌரிய பேரரசுக்கு அப்புறம் வந்த அரசியல் நிலைமை எல்லாமே தளர்ந்திருந்தாலும் கனிஷ்கா ஆட்சியில் வட இந்தியா ஒற்றுமையாக தான் இருந்திருக்கு. இந்த பீரியடில் வர்த்தக வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி அர்பன் க்ரோத் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, பெருநகரங்கள் உருவாகிறதும் செழிப்பான பொருளாதாரம் இருக்கிறதும் குறையாமல் வந்து இருந்திருக்கு. ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கும் ட்ரேட் நல்லா இருந்திருக்கு. அண்ட் அவங்க நம்மக்கிட்ட எப்படி ட்ரேட் பண்ணாங்க, நம்ம அவங்கள்ட்ட என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணோம் நார்த் அண்ட் சவுத் சைடு அப்படிங்கிறது இந்த லெசனில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.